என்ன சந்தோஷமா இல்லையா? நல்லா வந்துட்டானே, என்னடா பண்ண போறான்? ஓகே, ஸ்தோத்திரம். நாளை சந்தோஷமா இருக்கவங்க இன்னொரு தடவை கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? கர்த்தருடைய சமூகம் ரொம்ப சந்தோஷமானது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு வர்ஷிப் டைம்ல கர்த்தர் உங்களோடு பேசினாருன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி இன்னும் சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவர். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ரொம்ப 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 நல்லவர். ஆமாம். சரி, இன்னைக்கு தியானத்துக்காக நான் ஆக்சுவலாக இன்னைக்கு வெளியிலேருந்து ஒரு அண்ணனை கூப்பிடணும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். பட் அந்த அண்ணா வந்து கொஞ்சம் நான் கமிட்மெண்ட் இருக்கு, மினிஸ்ட்ரிக்காக வெளியில் போகணும்னு சொல்லிட்டாங்க. ஜோம் அண்ணன் கத்த சொன்னார், இந்த வார்த்தையை தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாசிக்கலாம். புலம்பல் 3வது அதிகாரம் 27வது வசனம். 3:27. இன்னொரு தடவை சத்தமா வாசிக்கலாம். இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. இது ஒரு யூத் சர்வீஸ் அப்படின்றதுனால இந்த வசனத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மளோட பேசட்டும். ஆமென், ஆமென். சரி, இந்த வசனம் சொல்லுகிறது, தன் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமப்பது அவனுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப இருக்க யூத்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஏன் நீங்க தான் பாடுபட்டீங்க, நானுமா கஷ்டப்படணும்? கரெக்டா? எத்தனை பேர் அதை கேட்டிருக்கீங்க? நீங்க வாழ்ந்த காலம் வேறப்பா, நாங்கெல்லாம் 2K கிட்ஸு, நாங்கெல்லாம் அப்படிதான் இருப்போம், அப்படிதான் இருக்காங்க, ரைட்? ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ நுகத்தை சுமக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். நுகம்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்லைட். நுகம்னா என்ன அப்படின்னு தெரியுமா யாருக்காவது? இங்கிலீஷ்ல யோக், தமிழ்ல நுகம். நுகம்னா என்ன அப்படின்னா தெரியுமா யாருக்காவது? இதுக்கு பேர் தான் நுகம், சரிங்களா? நுகம் அப்படின்னா 2 பேர் இணைக்கப்படுகிற ஒரு இடம் தான் நுகம். ஓகேவா? புரியுதா? நுகம் அப்படின்னு போது அது பாடுபடுவது, ஒரு விதமான அடிமைத்தனம், ஒரு விதமான கஷ்டம், பாரம், இப்படிப்பட்ட நிலவரத்துல காணப்படுகிறது தான் நுகம். கரெக்டா? ஓகேவா? மாடு நல்ல மாடா இருந்துச்சுன்னா உழுகிற இடம் எப்படி இருக்கும்? உழுகிற இடம் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? உழுகிற இடம் எப்படி இருக்கும் தெரியாதா? மாடு நல்ல மாடு, நல்ல ஸ்ட்ராங்கான மாடா இருந்துச்சுன்னா உழுகிற இடம் எப்படி இருக்கும்னா ரொம்ப நல்லா உழுகப்படும். அதற்கு இந்த நுகம் என்ன பண்ணும்? உதவி செய்யும். சரியா? ஒரு மாடு ரொம்ப வீக்கான மாடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேல அதிகமான பாரத்தை என்ன பண்ண மாட்டாங்க? ஏற்ற மாட்டாங்க. ஒரு மாடு நல்ல ஸ்ட்ராங்கான மாடா இருக்குன்னா பழைய நுகத்தை வச்சுன்னா அது இழுத்துட்டு போற வேகத்துல என்ன பண்ணும்? உடையும். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், அவனுக்கு வேண்டியதான பாரத்தை நான் என்ன பண்ணிருக்கேன்? வச்சிருக்கேன். அவனுக்கு ஒரு கிருபையை வச்சிருக்கேன், அவனுக்கு ஒரு விதமான பாரத்தை நான் என்ன பண்றேன்? வச்சிருக்கேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். சரி, இப்ப என்ன சொல்லுகிறது வசனம்? நுகத்தை சுமப்பது நல்லது. எனக்கு சொல்லணும் திரும்பி, நுகத்தை சுமப்பது நல்லது. இப்போ வாசிக்கலாமா? மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனமும் 29வது வசனத்தையும் வாசிக்கலாம். மத்தேயு 11, 28, 29. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஓகே, போதும். இதுல 28வது வசனத்தை மைக்ல வாசிங்க பார்க்கலாம். 28வது வசனத்தை மாத்திரம். எவ்வளவு சீக்கிரமா போக முடியுமோ போகலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ நுகத்தை சுமக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படிதானே இருக்கு? நீ பாரப்பட்டு இருக்கிற, அதாவது ஒரு நுகத்தை சுமந்துட்டு இருக்கனா, நீ என்ன பண்ணாத? சுமக்காத, என்கிட்ட வா, நான் என்ன பண்றேன்? விடுதலையே தரேன். இப்ப 29வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம்.
இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. இப்ப இந்த வசனத்துல பாருங்க, கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கேன்ப்பா, நீ என்ன பண்ணு, என்னோட நுகத்தை என்ன பண்ணு, எடுத்துக்கோ. முதல் வசனத்தை கர்த்தர் சொல்லுகிறார், நீ பாரத்தை சுமக்க வேண்டாம், அதாவது நுகத்தை சுமக்க வேண்டாம். ஆனா 29வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ சுமக்க வேண்டிய ஒரு பாரம் இருக்கு, அதை நீ என்ன பண்ணணும், சுமக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ரெண்டு விஷயம் இந்த இடத்துல பார்க்கிறோம். நீ சுமக்க கூடாத நுகம் இருக்கு, நீ சுமக்க வேண்டிய நுகம் இருக்கு. ஒரு மனுஷன் பாவம் செய்ததுனால ஆதாமும் ஏவாளும் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள வந்தாங்க. அதனால நம்ம மனிதர்களாகி நாம் எல்லாருமே ஒரு விதமான அடிமைத்தனத்துல காணப்படுகிறோம், ஒரு விதமான பாண்டேஜ்ல தான் இருக்கணும். அதுதான் பவுல் சொல்லுகிறார், நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனா நன்மை செய்வது என்னிடத்தில் இல்லை. அப்ப எனக்குள்ள பாவம் வாசம் செய்கிறது. நான் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் இந்த பூமிக்குள்ளதான் இருக்கணும். நான் ஒரு நாள் வரும், நான் பரலோகத்துக்கு போவேன், அப்ப இந்த சரீரத்திலிருந்து விடுதலை பெறும். அப்ப ஒரு மனிதனுக்குள்ளாக ரெண்டு விதமான காரியம் இருக்கு. ஒன்னு நுகம், சுமக்க வேண்டிய நுகம், சுமக்க கூடாத ஒரு நுகம். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 27வது அதிகாரம் 38ல இருந்து 40 வரைக்கும் பாருங்களேன். இப்ப நம்ம முதல் காரியத்தை பார்க்க போறோம். என்னன்னா, நம்ம என்னென்ன நுகத்தை சுமக்க கூடாது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த இடத்துல ஒரு நிமிஷம், இந்த இடத்துல ஒரு வாலிபர் மேல சுமத்தப்பட்ட ஒரு நுகத்தை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரம் 38ல இருந்து 40 வரையில். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு. என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக் அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான். இந்த இடத்துல பாருங்க, ஏசாவின் மேல ஒரு நுகம் சுமத்தப்படுது. அவன் சகோதரனை வைத்து ஒரு நுகம் என்ன பண்ணுது, சுமத்தப்படுது. ஏசா என்ன பண்ணுகிறான், தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியமா என்றான். அது என்னத்துக்கு அப்படின்னு நினைச்சிட்டு தன்னுடைய மேன்மைய, தன்னுடைய ஆஸ்திய அவன் என்ன பண்றான், துச்சமா என்றான். தனக்கான கர்த்தர் கொடுத்த ஒரு நோக்கத்தை என்ன பண்றான், துச்சமா என்றான். சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்றது என்ன தெரியுமா? ஒரு சொத்தை 3ஆ பிரிப்பாங்க. 2 பகுதியை மூத்தவனுக்கும் ஒரு பகுதியை இளையவனுக்கும் கொடுப்பாங்க. அதோட கரெக்டான கால்குலேஷன் இன்னும் ரொம்ப டீப்பா இருக்கும். நான் தெளிவா சொல்லணும்னா, அப்படியே ஒரு சொத்தை 3ஆ பிரிச்சு அண்ணனுக்கு 2 பங்கு, சகோதரனுக்கு 1 பங்கு, தெளிவா இப்படி சொல்லணும், புரிஞ்சுக்கிற விதத்துல சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஏசா என்ன பண்றான், அலட்சியமா எண்ணும் பொழுது அவன் மேல் ஒரு நுகம் சுமத்தப்படுது. வாலிபர்களாகி நாம் கூட சில விஷயங்கள்ல அலட்சியம் காட்டுவோம். ஏதாவது ஒரு விஷயம், ஒரு குறிப்பா சொல்லணும்னா நேரத்துல, நம்மளுடைய பொறுப்புகள்ல ஏசா இங்க அவனுடைய பொறுப்புகள்ல அலட்சியம் காட்டினதுனால அவன் மேல ஒரு நுகம் சுமத்தப்பட்டுச்சு. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியமா என்றான். எதுக்கு தெரியுமா அலட்சியமா என்றான்? வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்குழையும் கொடுத்தான். எதை கொடுத்தான்? அப்பத்தையும் பயிற்றங்குழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். சாப்பாட்டுக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையே அலட்சியம் பண்றானா? இன்னைக்கு நம்ம எத்தனை விஷயத்துல அலட்சியம் பண்றோம்? கவனிங்க, எத்தனை விஷயத்துல அலட்சியம் பண்றோம்? as a youth, நான் பெரியவங்களுக்கு பேசணும்னு இல்லை, as a youth எத்தனை விஷயத்துல அலட்சியம் பண்றோம்? அலட்சியம் பண்றோமா இல்லையா? உண்டா? எத்தனையோ விஷயங்கள்ல சின்ன சின்ன சில்லியான விஷயங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்றோம், இழக்கிற விதமா அலட்சியம் பண்றோம். நம்ம மேல ஒரு நுகம் சுமத்தப்படும். ஏசா கதறி அழுறான், ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? அந்த 38வது வசனம், 27வது அதிகாரம் 38வது வசனத்துல, அப்பா ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கலையா? ஒரே ஒரு ஆசீர்வாதம் கெஞ்சுறான். நீ அலட்சியம் பண்ற ஒவ்வொரு காரியத்திலும் உனக்கான ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுப்போம். நம்ம எந்த விதத்துல
எதெல்லாம் அலட்சியம் பண்றோமோ, கர்த்தருடைய சமூகத்துல எதெல்லாம் அலட்சியம் பண்றோமோ, கர்த்தருடைய காரியத்துல எதெல்லாம் அலட்சியம் பண்றோமோ, கர்த்தர் நமக்கான கொடுத்த பொறுப்புகள்ல, கர்த்தர் நமக்கான கொடுத்ததான அந்த வழிகள்ல எதெல்லாம் நம்ம அலட்சியம் பண்றோமோ, ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்றோம்? இழக்கிறோம். இதுதான் ஏசா இழந்தான். வாசிக்கலாமா? அடுத்த ஒரு வாலிபன் மேல ஒரு நுகம் வைக்கப்படுது. நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 21வது வசனம். நியாயாதிபதிகள் 16:21. வேகமா வாசிக்கலாமா? 16 16. அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் பாருங்க, இன்னொரு அந்த வசனத்தை வாசிங்க திரும்பியும். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். இங்க யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சிம்சோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சிம்சோன் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி தெரியுமா? பச்சையான தாடை எலும்பு எடுத்து கொல்ற அளவுக்கு வல்லமை இருக்கு அவருக்கு. 10,000 பேரை கொல்ற அளவுக்கு என்ன பண்ணுது? வல்லமை இருக்கு. ஒரு கோட்டையினுடைய செவுரு இருக்குல்ல, அதனோட கதவு எவ்வளவு பலமா இருக்கும். யுத்தம் வந்துச்சுன்னா தாங்குற அளவுக்கு, ஒரு இடிச்சா கூட உடையக்கூடாத அளவுக்கு இருக்கும். அந்த வாசக்கலையை தூக்கிட்டு போய் மலையில இருந்து கீழே போட்டாராம். அந்த அளவுக்கு பலம் அவருக்கு இருக்கு. அப்படிப்பட்டவர் தான் யாரு? சிம்சோன். ஒரு வாலிபனா இருக்கும் போது அவருடைய வழிகள்ல நடக்கிறார். தன்னுடைய பாதைகள்ல அவர் நடக்கும் போது கீழ்ப்படியாமை காட்டுறார். கத்த சொல்லுகிறார், நீ நல்ல ஒரு மகனா இருக்கணும், அந்நியர்களோடு பிணைக்கப்படக்கூடாது, அந்நியர்களுடைய வழியில நீ நடக்காத, உனக்கான ஒரு விரதம் உனக்கு இருக்கு, நஸ்ரேய விரதம் இருக்கு, அதன்படி நீ வாழ். அதாவது ஒரு முறைமையை கத்த தருகிறார். நீ இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி கத்த ஒரு வழியை காட்டுறாரு. ஆனா அங்க சிம்சோன் என்ன பண்றான்? அதை அலட்சியம் பண்ணிட்டு போறான். அப்படி போகும்போது அவருக்கு என்ன பண்ணப்படுது? அவருடைய மேன்மை, அதாவது முடி, அவருடைய வலிமை, அது என்ன பண்ணப்படுது? வெட்டப்படுது. ஒருவேளை நம்ம கூட நம்மளுடைய கண்கள்ல பார்க்கறதான காரியத்துக்கு நேராக நம்ம ஓடிக்கிட்டு போன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நுகம் நம்ம மேல வைக்கப்படும். நம்மளுடைய வழிகளில் நம்ம போய்கிட்டு இருக்கோம், நம்ம ஆசைப்பட்ட காரியத்தை நம்ம போயிட்டு இருக்கோம். நான் இதை பார்க்குறேன், இதை நான் செய்கிறேன், இதில் நான் போனால் சந்தோஷமா இருக்கும். அவர் சொல்வார் சிம்சோன், என் பார்வைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு, அதனால நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நல்லா ஞாபகம் வச்சுப்போம், ஒரு நுகம் மேலே வைக்கப்படும். நீ கதறி அழுவ. அது கீழே உள்ள வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சிம்சோன் சொல்வார், நான் உமக்கு விரோதமாக தான் பாவம் செஞ்சுட்டேன்ப்பா, என்னை விட்டுருங்க, நான் எனக்கு ஒரு கொஞ்சம் பலத்தை மட்டும் தாங்க, இந்த கட்டடத்தை இடிச்சிட்டு இவங்க கூட செத்து போறேன். அப்படின்னா எவ்வளோ வேதனையில சொல்லியிருப்பார் பாருங்க. ஒரு வாலிபனா நம்மளோட நாட்கள்ல கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க வழிகளை விட்டு நம்ம போறோம், அலட்சியம் பண்ணிட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன், கீழ்படியாம காட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேல ஒரு நுகம் வைக்கப்படும். அதுக்கு பின்னாடி அழுகதான் வரும். ஏசாவினுடைய வாழ்க்கையில பார்க்குறோம், கதறி அழுகுறோம், ஐயோ ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கலையா அப்படிதான் கேட்பாரு. ஒரே ஒரு ஆசீர்வாதம். சிம்சோன் கேட்கிற, கடைசியா கொஞ்சம் வெள்ளனை தாங்களேன், அந்த நிலவரத்துக்கு போக வேண்டாம். ரைட், வாசிக்கலாமா? ஆதாமி ஏவாளையை பார்க்கும்போது அவங்கள என்ன பண்றாங்க? கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்றாங்க. வேதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 40 வயசுன்றது இப்ப இருக்கிற 20 வயசுக்கு சமானம். அவங்க எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்கன்னா 150. 40 வயசுல தான் ஈசாக்குக்கு கல்யாணமே நடந்துச்சு. இப்ப 25 வயசுல தான் கல்யாணமே நடக்கும். அப்ப இருந்த 40 வயசு இப்ப இருந்த 25 வயசும் ஈக்குவல். அதே மாதிரிதான் ஆதாமும் ஏவாளும் அப்பதான் பிறந்திருக்காங்க, அப்பதான் தேவன் உருவாக்கி வச்சிருக்காரு. அவங்களும் கீழ்படியாமை காட்டுறாங்க, அலட்சியம் பண்றாங்க. கர்த்தர் சொன்னார், நீ தொடாதன்னு சொல்லல, நீ சாப்பிடாதன்னு சொன்னார். வார்த்தைகளை அலட்சியம் பண்றாங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாதபடி அவர் என்ன சொன்னாருன்னு கேட்காம அவருக்கு கீழ்படியாமை காட்டின போது அவர் சொல்றாரு, நீ சொன்ன பேச்ச கேட்காம போனல்ல, இதுக்கப்புறம் பூமியோடு இரு, நீ மண்ணுக்கு திரும்புவ. ஏவாளை பார்த்து சொல்றாரு, நீ உன் புருஷனுக்கு இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ? அடிமையா இருப்ப. ஒரு நுகம் அங்க வைக்கப்படுது. எப்பப்பெல்லாம் நம்ம கீழ்படியாமை காட்டி, எப்பப்பெல்லாம் நம்ம அலட்சியம் காட்டி, எப்பப்பெல்லாம் கர்த்தர் சொல்லுகிற வழிய மறந்து நம்ம போறோம் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நமக்கு மேல ஒரு நுகம் வைக்கப்படும். அந்த நுகம் நம்மளை அழிக்கிற நுகமா இருக்கும்.
நம்மளை கஷ்டப்படுத்துகிற நுகமாக இருக்கும். அது வரைக்கும் ஏசாவோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியான லைஃப். அவர் இஷ்டத்துக்கு போவார் காட்டுக்கு, அவர் இஷ்டத்துக்கு வேட்டையாடுவார், ஜாலியாக இருப்பார், ரொம்ப அப்படியே பலமான ஆளாக இருப்பார். பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பையன். ஆனால் அலட்சியம் அவரோட வாழ்க்கையில் ஒரு நுகத்தை கொண்டு வந்துச்சு. ஆதியாகமம் 27வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிச்சு பார்த்தோம்னா, ஏசாவோட வாழ்க்கையில அவர் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்வார் பாருங்களேன். அந்த வசனத்தை வாசிங்க. 27வது அதிகாரம் 39. பிரதியுத்தாரமாக உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும். போதும், இந்த வசனத்தை மட்டும், அந்த வார்த்தையை மட்டும் பாருங்களேன். உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடு இருக்கும். நீ எப்படி இருப்ப? பூமியோட ஒட்டிக்கிட்டு இருப்ப. உன் மேல அடிமை நுகம் வைக்கப்படுதுன்னா பூமிக்கான விஷயத்தை தான் நீ பார்த்துக்கிட்டு இருப்ப. அதே மாதிரிதான் சிம்சோனோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 16வது நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 26வது வசனத்துல சிம்சோன் சொல்லுவார், என்னை கொண்டு போய் ஒரு தூணில் அப்படியே சாய்ச்சி விட்டுருங்க, நான் அப்படியே சாஞ்சு உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்வார். அதே மாதிரிதான் ஆதாமும் ஏவாளையும் பார்த்து சொல்வாரு, நீ மண்ணா இருக்கிற, எங்க போவ? மண்ணுக்கு போவ. நம்ம மேல ஒரு நுகம் வைக்கப்படுது அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நம்ம மண்ணுக்காக, அதாவது இந்த உலகத்துக்காக, உலக காரியத்துக்கு, அதுக்கு பின்னாடியே போய்கிட்டு இருப்போம். நம்ம மேல ஒரு நுகம் இருக்கு அப்படின்னு எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா, உலகத்து காரியத்துக்காக ஓடிட்டு இருப்போம், உலக காரியத்தை யோசிச்சுட்டு இருப்போம். நம்ம மேல அது பாரமா இருக்கும். ஐயோ நான் என்ன பண்ண போறேன்? அப்படி எத்தனை பேருக்கு இருக்கு? நான் என்ன பண்ண போறேன் நெக்ஸ்ட்? நான் இந்த வேலை பார்க்குறேனே, அடுத்த வேலை என்ன பார்க்கலாம்? அடுத்தது நான் இதை படிச்சுட்டு இருக்கேன், நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? இது முடிச்சுட்டேன், எக்ஸாம் முடிச்சுட்டேன், அடுத்த எக்ஸாமுக்கு என்ன பண்ண போறேன்? ஒரு நுகம். இதுதான் நுகம். பிரசங்கி 12வது அதிகாரம் 1வது வசனமும் 7வது வசனத்தையும் பார்த்தோம்னா, உன் வழியில நீ நட. கத்த சொல்ற, நீ உன் வழியில தானே நடக்கிற, நட. எல்லாத்தையும் நான் எங்க கொண்டு வந்து நிறுத்துவேன்? நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவேன். உன் மேல ஒரு நுகத்தை வச்சிடுவேன். நீ அதுக்கப்புறம் அழுது புலம்புறது தான் உன்னோட வேலையா இருக்கும். அழுது புலம்புறது தான் என்ன பண்ணும்? உன்னோட வேலையா இருக்கும். லூக்கா 21வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாமா? நம்மளுடைய இருதயத்துல உலக காரியத்தை குறித்ததான பாரம் இருக்கக்கூடாதுன்னு கத்த சொல்லுகிற. வாசிக்கலாம். நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். அந்த முதல்ல லைன்ல இருக்குல்ல, அந்த 3 காரியத்தை வாசிங்க பார்க்கலாம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும், உங்கள் இருதயம் பெரும் திண்டினாலும். ஏசாவுடைய இருதயம் தின்பண்டத்தின் மேல போச்சு, அற்பமான காரியத்தின் மேல போச்சு. அடுத்தது வெறியினாலும், வெறி. அப்புறம் லௌகிக கவலைகள், லௌகிக கவலைகள். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம மேல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ள ஒரு நுகம் இருக்கு. இப்படிப்பட்ட காரியம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். நீ எந்த நுகத்தை தெரிந்தெடுத்துக் கொள்ள போற? நீ இப்படிப்பட்ட சுமக்க கூடாத நுகத்தை சுமந்துகிட்டு இருக்கோமா? அதுதான் கர்த்தர் இந்த நாள்ல காலையில நம்ம பார்த்து கேட்கிறார். நீ எந்த நுகத்தை சுமந்துகிட்டு இருக்க? ஏசாயா 10வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 10வது அதிகாரம் 27வது வசனம். ஆமென். இந்த நுகம் உங்களை விட்டு முறியணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அபிஷேகத்துக்காக காத்திருக்கணும். ஒரு அபிஷேகம் நமக்கு வேணும். இப்படிப்பட்ட சுமக்க கூடாத பாரத்தை நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல வல்லமையான அபிஷேகத்துக்கு இடம் கொடுக்கணும். அபிஷேகத்தினால் எது முறியும்? சத்தமா சொல்லுங்களேன். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். நம்ம மேல ஒருவேளை அந்த பாரப்பட்ட நுகம் இருக்கா? ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடலாமா? கண்ணை மூடி, கத்தாவே என் மேல அந்த அப்படிப்பட்ட பாரம் இருக்கா? என் மேல உலக காரியங்கள், வாலிபர்கள் ஒப்பு கொடுக்கணும். கண்ணை மூடி, அப்பா என் மேல அந்த அப்படிப்பட்ட பாரம் இருக்கா? என் மேல உலகத்துக்குரியதான கவலைகள் இருக்கா? நான் சுமக்க கூடாத நுகத்தை நான் சுமந்துகிட்டு இருக்கேனா? என்னை மாத்துங்க. ஒரு 2 நிமிஷம் கேளுங்க. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் போராடி கேட்கணும். கர்த்தர் என் நுகத்தை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஆண்டவரே ஸ்தோத்திரையா, ஸ்தோத்திரையா. நுகத்தை உடைங்கப்பா, நுகத்தை உடைங்க ஆண்டவரே. கவலைகள், பாரங்கள், உலக லௌகிக காரியங்கள் ஆண்டவரே உடைக்கப்பட்டு போகட்டும், உடைக்கப்பட்டு போகட்டும். ஒருவேளை உங்க வீட்டில் யாராவது அப்படி இருப்பாங்க, நான் ஜோம் பண்ணுங்க. ஓ ரபா கதிரவனா கத்துடானி ஆத்துடா ரபௌஷி அந்தரே, அது உடைக்கப்பட்டு போகட்டும். ஒரு 2 நிமிஷம் போராடி ஜோம் பண்ணுங்க. அப்பா போயிட்டு இருக்காங்க ஆண்டவரே, தன்னுடைய வழிகளில் போய்கிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே, உடைங்கப்பா அந்த நுகத்தை உடைங்க ஆண்டவரே, அந்த நுகத்தை உடைங்க ஆண்டவரே. ஓ ரபா கதுர மணி ஆந்தரா வௌஷி ஆந்தரா. ஏசா கதறி அழுதார், அப்பா எனக்கான ஒரு ஆசீர்வாதத்தை தாங்கன்னு சொல்லும் போது ஓ சொல்லுகிறார், அவருடைய தகப்பன் சொல்லுகிறார், ஈசாக்கு ஓ உனக்கான ஒரு நாள் வரும், அன்னைக்கு அந்த நுகத்தை உடைத்து போடுவேன். கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியினால நுகம் உடையும். ஓ ஹல்லேலூயா. ஓ மேல நம்ம மேல அந்த நுகம் இருக்கா, உடைக்கப்பட்டு போகட்டும். ஓ ஹல்லேலூயா. ரிகதன சந்தர போதியா கரபோதியா. நுகங்கள் முறிந்து கட்டுகள் அவிழட்டும் ஆவியானவரே. நுகங்கள் முறிந்து கட்டுகள் அவிழட்டும் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. கரங்களை தட்டி கண்ணை மூடி பாடலாம். அன்னவரே, அன்பின் ஆவியானவர். நுகங்கள் நுகங்கள் முறிந்து கட்டுகள் அவிழட்டும் ஆவியானவரே. நுகங்கள் முறிந்து கட்டுகள் அவிழட்டும் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம். இப்ப கேளுங்களேன், கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கட்டும். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் ஆவியானவரே. ரபகதரா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவி. ஓ ரபகதியான்சுரா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஓ ரபா ஷியாந்த ரபா கரியாந்து ரபா உனியா. ஓ 2 நிமிஷம் கண்ணை மூடி நல்லா ஆவியில நிரம்புங்க. அந்த நுகம் உடைக்கப்படட்டும், இப்போ உடைக்கப்படட்டும். ஓ ரபா கது ரபோனியா ரபா கஷியாந்தரா. ஓ இது வரைக்கும் போராடின அந்த நுகம் உடைக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்துல. ஓ எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கு, அப்பா இது வரைக்கும் நான் பாரப்பட்டு இருந்தேன் போதும்பா, இது வரைக்கும் நான் பாரப்பட்டு இருந்தேன் போதும்பா, என் மேல இருக்க அந்த நுகம் உடைக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்துல. ரபா கது ரபோ ஷியாந்த ரபல கத்துடா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபா கதிர மௌனி அந்தரபோ ஷியாந்தரபோ ரபோ கத்துடா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எடுக்கும் போது கர்த்தர் சொல்லி அனுப்பின காரியம் இது, கர்த்தர் சொல்லி அனுப்பின காரியம் இது. நுகங்களை உடைக்கிற கர்த்தருடைய வல்லமையான ஆவியானவர் நம்ம மத்தியில் எழுந்தருளட்டும். என்னென்ன நுகம் இந்த நாள் மட்டும் நம்மை பாரப்படுத்தி இருந்ததோ, எந்தெந்த நுகம் நம்மளை அழுத்தி கொண்டு இருந்ததோ, நம்மளுடைய வழிகள்னால தான் அது ஆச்சு, நம்ம போன பாதையினால தான் அது வந்துச்சு. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அந்த நுகம் ஆவியினால முறிக்கப்பட்டு போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். மத்தேயு 11 அதிகாரம் 29 வசனம்.
சீக்கிரமா வாசிப்போம், நேரம் குறைவா இருக்கு. ஆ கொண்டு ஆ என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், ஆ இந்த ஆ அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாய் ஆ போதும், வாசிங்க வாசிங்க வாசிங்க. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். என் சுமை மெதுவாயும் என் நுகம் என் நுகம் சாரி வாசிங்க வாசிங்க. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல நாம் சுமக்க வேண்டியதான ஒரு நுகத்தை பற்றி பார்க்கிறோம். நேரம் அதிகமாக இல்லாதனால என்னோட வார்த்தைகளை சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிக்க பிரயாசப்படுகிறேன். இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ சுமக்க வேண்டிய ஒரு நுகம் இருக்கு. உடைக்கப்பட வேண்டிய நுகம் உடைக்கப்பட்டால் மாத்திரம்தான் நாம் சுமக்க வேண்டிய நுகத்தை நம்மால் என்ன பண்ண முடியும், சுமக்க முடியும். நம்ம மேல ஏற்கனவே ஒரு பாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் நம்ம மேல அடுத்த பாரத்தை வைக்க மாட்டார். நம்மளுடைய பாரம், நம்மளுடைய இருதயம் உலக காரியத்தினால, உலகத்தினுடைய ஆசையினால பாரப்பட்டிருக்குன்னா கர்த்தர் அதற்கு மேல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய வழியை வைக்கவே பண்ண மாட்டார், வைக்க மாட்டார். நம்மளை கஷ்டப்படுத்துகிற தெய்வனால கர்த்தர் அல்ல. நம்மள அழகா பொறுமையா அவர் சொல்றாரு பாருங்க, அந்த நுகம் கூட லகுவா இருக்குமா, அப்படி நடத்தணும்னு நினைக்கிற நம்ம வேறே ஏற்கனவே ஒரு பாரத்தினால நம்ம கவலைப்பட்டு இருப்போம்னா கர்த்தருடைய வழிகளில் நம்மளால என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. அதனாலதான் முதல் காரியம் நுகத்தை உடைக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். இப்ப கர்த்தர் சொல்லுகிறா, நீ எடுக்க வேண்டிய ஒரு நுகம் இருக்கு. என் நுகத்தை நீ என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். இப்ப நுகம் அப்படின்னா முதல்ல சொன்னேன் பாடுபடுகிறது, ஒரு அடிமைத்தனம் அப்படின்னு சொன்ன. ஆனா கர்த்தர் இங்க சொல்றாரு, நுகத்தை நீ எடுத்துக்கிற அப்படின்னா ஒரு காரியத்தை நீ கற்றுக்கொள்ள போகிறன்னு அர்த்தம். அதுதான் சொல்ற, என் நுகத்தை எடுத்துக்கணும். வசனத்தை வாசிங்க திரும்பியும். இல்ல அதுக்கு முந்தின வசனம், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். போதும். இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணணுமா, என்னிடத்துல கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ளணும். என்னத்தை கற்றுக்கொள்ளணும்னு பார்க்கலாமா? அந்த வசனத்தை வாசிங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க திரும்பியும். அந்த நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஓகேவா? இதுதான் கர்த்தர் நுகன்னு சொல்றார். என்ன ரெண்டு விஷயம் உங்களுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா, சாந்தம், மன தாழ்மை. அமைதியா இரு, பொறுமையா இருன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ரெண்டு விஷயம் நமக்குள்ள இருக்கா? யூத்ஸ் கிட்ட வண்டியை கொடுத்து பாருங்களேன், அப்புறம் தெரியும். அடிச்சு நவுத்திட்டு இங்க பாக்கத்து காட்டி அங்க என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க வண்டியில. இப்படி பாக்குறது காட்டி அந்த பக்கம் பூந்து இந்த டாரிக்குள்ள பூந்து வெளில வந்துருவாங்க. ஃபாஸ்ட் கத்து சொல்லுகிறார், நோ, நீ என்ன பண்ணு, பொறுமையா இரு, தாழ்மையா இரு, அமைதியா இரு, சைலண்டா இரு, நான் பாத்துக்கிறேன். இதுதான் கர்த்தர் கற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கிறார். முதல் விஷயம் என்ன பண்ணணும், கீழ்ப்படிதல். அப்படின்னா எதை தெரியுமா கீழ்படுத்தணும்னு கர்த்தர் நினைக்கிறார்? முதல் விஷயம் கீழ்ப்படியணும். நுகத்துக்கு கீழே வரணும் அப்படின்னா கீழ்ப்படியணும். அதுக்கப்புறம் தான் இந்த ரெண்டு விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியும். எதை கீழ்படுத்தணும் அப்படின்னு 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 5வது வசனத்தை கர்த்தர் சொல்லுகிறா, நம்முடைய எண்ணங்களை கீழ்படுத்தணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீ எதை யோசிச்சுட்டு இருக்க? உன் வழியை யோசிச்சுட்டு இருக்கியா? உன்னுடைய பாதையை யோசிச்சுட்டு இருக்கியா? நான் ஒரு பிளான் வச்சிருக்கேனே, அதை எப்படி செய்ய போறேன்? நான் ஒன்று வச்சிருக்கேன், இந்த வேலைக்கு போய் இவ்வளோ சம்பாதிக்கணும்னு வச்சிருக்கேன், அதை எப்படி செய்ய போறேன் அப்படின்னு உன்னோட வழிகளை யோசிச்சுட்டு இருப்போமா? அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனம். தர்க்கங்களையும் எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய. நமக்குள்ள எப்படிப்பட்ட எண்ணமா இருக்கட்டும், நம்மளோட ஃபியூச்சர் பிளான் எப்படி வேணா இருக்கட்டும் இல்லையா, இது வரைக்கும் நடந்தது குறித்ததான பாரமா இருக்கட்டும், எல்லா எண்ணத்தையும் சரி, பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் கர்த்தருடைய பாதத்துல வச்சிரு. அந்த எண்ணத்தை என்ன பண்ணு, கர்த்தருடைய பாதத்துல வச்சிரு. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அப்பா, என்னோட பாஸ்ட், என்னோட ஃபியூச்சர், என்னோட பிரசன்ட், என்னோட வருங்காலம், அதுக்கப்புறம் நிகழ்காலம், இறந்த காலம், மூன்றையும் உடைய பாதத்தில் வைக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா, என்னோட பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாத்தையும் என்ன பண்றேன், உடைய பாதத்துல வைக்கிறேன். ஓகே, இதுதான் கற்றுக்கொள்ளுதல். அந்த கீழ்ப்படிதலுக்கான முதல் விஷயம், நம்முடைய எண்ணங்களை என்ன பண்ணணும், கீழ்படுத்தணும். அடுத்த ஒரு விஷயத்தை நம்ம கீழ்படுத்தணும். இது 2 விஷயத்தையும் கீழ்படுத்திட்டோம்னா அந்த நுகத்துக்கு கீழே வந்துடலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 16வது வசனம்.
சீக்கிரமா வாசிப்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 16வது வசனம். மைக்ல வாசிங்க. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். இந்த இடத்துல சொல்றாரு, நம்மளுடைய சுயாதீனம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விடுதலை இருக்குல்ல, அத கிறிஸ்துவுக்கு அடிமையா மாத்தணுமா. பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. நமக்கு எல்லாத்தையும் பயன்படுத்த எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்கு. யூத்ஸ்ட கேட்டா ஏன் தப்பு, நான் செய்யலன்னா செஞ்சா என்ன தப்பு, அதானே கேட்குறாங்க. நம்மளுடைய ஜீவிதத்துல என்ன வேணா செய்யறதுக்கு நமக்கு அதிகாரம் இருந்தாலும் அது எல்லாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தணும். 2 விஷயம், கீழ்ப்படுகுதல், அந்த நுகத்துக்கு கீழே வருகிற அனுபவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், நம்மளுடைய எண்ணங்களை எல்லாம் சிறைப்படுத்திடுவோம். நம்மளுடைய சுயம், எசப்பா என் சுயமே வேணாம் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு கீழே வருவோம். அதுதான் ஆராதனையில சொன்னோம், பா நீங்க மட்டும் வாங்க, அதுதான் அதுக்கு அடையாளம். நீங்க மட்டும் வாங்கன்னா என்ன தெரியுமா, நான் என்னோட யோசிக்கல, என்னோட சுயத்தை நான் விரும்பல, நீங்க என் கூட வாங்க. இந்த நுகத்துக்கு கீழே வருகிற அனுபவம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இந்த 2 விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளணும். நம்மளுடைய எண்ணத்தெல்லாம் கர்த்தருக்கு கீழே வச்சிடணும். நம்மளுடைய ஆசைகள், நமக்கு இருக்க சுயாதீனம், நமக்கு இருக்க ஃப்ரீடம் கர்த்தருடைய பாதத்தில் வச்சிடணும். அப்ப நமக்கு அடிமை. இதை செய்யும் போது அந்த நுகத்துக்கு கீழே வரும். அந்த நுகத்துக்கு கீழே வந்ததுக்கு அப்புறம் 2 விஷயத்தை இயேசு கற்றுக்கொள்ள சொல்லுகிறார். என்ன விஷயம்? முதல் விஷயத்தை பார்த்தோம், சாந்தம். சாந்தம்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, சாந்தம் இயேசுப்பா என்ன பண்ணாரு, சாந்தமா இருந்தார். அதனால தான் சொல்றாரு, என்கிட்ட கத்துக்கோ, அப்படிதானே சொல்றாரு. என்னிடத்தில் என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்க. மத்தேயு 21வது அதிகாரம் 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இயேசு சாந்தம் உள்ளவரா இருந்தார், எதையும் பத்தியுமே யோசிக்கல. அவங்க சொல்றாங்க, அந்த 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 இன்சிடென்ட்ல 21வது அதிகாரத்துல அவர் கழுதையின் மேல வருவதான சொல்லப்பட்டிருக்கு. கழுதையின் மேல வரும்போது ராஜா வேணாம், ராஜா போதும், போதும். இந்த இடத்துல எங்க இந்த வார்த்தையை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கழுதையின் மேல ஏறி ராஜ பவனியா அவர் வரும்போது அவரை பார்த்து சொல்றாங்க, நீ தாவீதுனுடைய குமாரன், நீ ராஜா, நீ வாங்க வந்து எருசலேம்ல ராஜ்ய. எதை குறிச்சும் அவர் யோசிக்கல, சாந்தமா இருக்கார். இப்ப நம்மளை பார்த்து, எப்பா நீ சூப்பரா இருக்க, ஹேண்ட்ஸமா இருக்க, அழகா இருக்க அப்படின்னா 4 கொம்பு இல்ல 10 கொம்பு கூட முளைக்கும் அவங்கள பாக்குறது கட்டி. ஆனா கர்த்தரை பார்த்து சொல்றாங்க, நீ ராஜா, வாங்க வாங்க, என்ன பண்ணுங்க, எருசலேம் ராஜ்யம் பண்ண வாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. நீ தாவீதின் குமாரனுக்கு ஓசனா அப்படின்னு தானே சொல்றாங்க. இப்ப ராஜாவா தான் சொல்றாங்க அவரை. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவர் சாந்தமா இருக்கு. அவருடைய சாந்தம் எப்படி தெரியுமா இருக்கும்? ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனம், நீடிய சாந்தம் உள்ளவரும். அவர்கிட்ட எப்பவுமே அந்த சாந்தம் இருக்கும். அவருடைய சாந்தத்துக்கு முடிவே இல்லை. எதை குறிச்சும் பதட்டப்படக்கூடாது, எதை குறிச்சும் பெருமைப்படக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்ம கிட்ட இருக்கா? சாந்தமா இருக்கோமா? கவலைப்படாம இருக்கோமா? ஃப்ரீயா இருக்கோமா? 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனத்துல, அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. அன்பு என்னது? நீடிய சாந்தம். நமக்குள்ள அன்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ள நீடிய சாந்தம் இருக்கும். அன்பு தான் எதை காட்டுது? நீடிய சாந்தத்தை காட்டுது. ஓகேவா? அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்? கிறிஸ்துவின் அன்பு இருக்கணும். கிறிஸ்துவின் அன்பு இருக்கணும். ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு, ஏய் என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லு நேருமே, அப்படிதானே? என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? சாந்தம்லாம் இப்ப கேட்டு போற சாந்தம்லாம் அப்புறம் அப்படியே போயிடும் காத்தோட காத்தா. ஆனா கிறிஸ்துவின் அன்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாந்தம் இருக்கும், அப்படியே அன்பா இருப்போம். சொல்லுங்கண்ணா, டே இன்னொன்னே சொல்லுங்க நான் ஒன்னே, அப்படியே மாறிடுவார் அவர். ஆப்போசிட்ல கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறவர்களா மாறணும். அஸ் அ யூத்ஸ் நீ கர்த்தருக்கா நிக்கணும்னு வச்சுக்கோயேன், கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ள இருந்து வெளிப்படணும். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த நுகத்தை நீ ஏத்துப்பியா அப்படின்னு கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார். அடுத்த விஷயம் மனத்தாழ்மை அப்படின்னு சொல்லுகிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? இன்னொரு சத்தமா வாசிங்க. அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள்,
நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஆ. மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கிருபை அளிக்கிறவை போதும். இந்த இடத்துல கத்த சொல்லுகிறார், யாரை பார்த்து? பெரியவங்களே, வயசுல மூத்தவங்களேன்னு சொன்னாரா? அந்த இடத்துல என்ன சொல்றாரு? அந்த இடத்துல என்ன சொல்றாரு? வரலையே, நான் எதிர்பார்க்கிறவங்க வாயிலிருந்து வரலையே. ஒருத்தர் வந்துச்சுப்பா சத்தம், பரவாயில்ல. நம்மளை பார்த்து தான் சொல்றாரு. இளைஞரே வாசிங்க பார்க்கலாம், யூத்ஸ் வாசிங்க அந்த வசனத்தை சத்தமா வாசிங்க. யாருக்கு கீழ்ப்படினும்? அப்புறம் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். காணப்படுதா? கீழ்படுகிறோமா பெரியவங்களுக்கு? நான் சொல்றேனே, எங்க அம்மா கிட்ட கேட்டா சொல்லுவாங்க என்னை பத்தி. நமக்குள்ள அது வரணும். நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது அழுதேன் கொஞ்சம். சப்பா, எனக்குள்ள இல்லையே, எனக்குள்ள வரணுமே மனத்தாழ்மை. மனத்தாழ்மைன்னு என்ன தெரியுமா? ஒரு வார்த்தை சொல்லிட்டா அப்படியே செய்யணும். ஒரு வார்த்தை சொல்லிட்டா அப்படியே செய்யணும். கத்த சொல்றாரு, என்னை குறித்து எழுதியிருக்குல்ல, அதற்காக நான் போறேன். ஏசப்பா சொன்ன, அதாவது தேவன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தாராம். மனத்தாழ்மை, கிறிஸ்துவின் இடத்துல இருந்து வெளிப்பட்ட தாழ்மை. சிங்காசனத்துல இருந்த தேவனுடைய மடியில இருந்த குமாரன் அவர் சொன்ன வார்த்தைக்காக அந்த மகிமையை விட்டுட்டு இறங்கி வந்தார். அவருக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருந்தது. அந்த அன்பு தான் வெளிப்பட்டுச்சு. அந்த அன்பு மனத்தாழ்மையை கொடுத்துச்சு. அந்த அன்பு கீழ்ப்படிதலை கொடுத்துச்சு, சாந்தத்தை கொடுத்துச்சு. அந்த நுகத்தின் கீழே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அன்பு. அந்த அன்பை கற்றுக்கொண்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், தாழ்மையா இருப்போம், சாந்த குணமா இருப்போம். எபேசியர் 4வது அதிகாரம் 2வது வசனம். இப்பதான் விஷயமே இருக்கு. 4:2 வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். ஓகே, இந்த இடத்துல நம்ம அதை காத்து கொள்ளணும் சொல்றாரு. அந்த மனத்தாழ்மை என்ன பண்ணணுமா? காத்து கொள்ளணும். கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். கிறிஸ்து அவர் தாழ்த்த அவரோட நியாயத்தை கூட எடுத்து போட்டுட்டாங்களாம். வசனம் சொல்லுது, அவர் மேல இருந்த நியாயத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டாங்க. நீ உன்னை தாழ்த்தும் போது உன் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம், உன் பக்கத்துல இருக்கவங்க சொல்லலாம், இவன் இப்படிதான், இவன் இப்படிதான் அப்படின்னு உன்னை பார்த்து மட்டம் தட்டலாம். நீ தாழ்த்துறது வீணா இல்லை, கிறிஸ்துவின் நிமித்தமா உன்னை தாழ்த்துற. நீ எவ்வளோக்கு எவ்வளோ உன்னை தாழ்த்துறன்னு வச்சுக்கோங்க. நம்ம வாசித்தோம்ல 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, உனக்கு கிருபை கொடுக்கப்படும். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். தாழ்ந்தவர்களை நோக்கி பார்க்கிறாராம். நீ எவ்வளோக்கு எவ்வளோ உன்னை தாழ்த்துறியோ அவ்வளோக்கு அவ்வளோ கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உன்னை உயர்த்துவார். நீ சொல்றத ஒருவேளை உன் ஃப்ரெண்ட்ஸ் நம்பாம போகலாம், உங்க சொந்தக்காரங்க நம்பாம போகலாம், உங்க பெற்றோர் கூட நம்பாம போகலாம். நீ அப்படிதான், அப்படிப்பட்ட மனுஷன் தான் அப்படின்னு நம்ம மேல குற்றம் சாட்டலாம். நம்ம தாழ்த்தும் போது நம்ம மேல குற்றம் விழலாம். ஆனா கிறிஸ்துவின் மேல அதே குற்றம் விழுந்துச்சு. அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார், அதனால கொல்ல கூட பட்டார். ஆனா ஜீவனோட உயிரோடு எழுந்தார்ல, அப்ப எங்க தெரியுமா போனாரு? சிங்காசனத்துக்கு, பிதாவினோட சிங்காசனத்துக்கு போனாராம். மேன்மையான சிங்காசனம். நீ எவ்வளோக்கு எவ்வளோ உன்னை தாழ்த்துறியோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கான உயர்வு வரும், உனக்கான ஆசீர்வாதம் வரும். நீ எங்க போய் நிப்பன்னு யாருக்குமே தெரியாது. அதோட எண்டு லைனே கிடையாது. அதோட எண்டு லைன் என்ன பண்ணது கிடையாது. ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். நம்ம பார்க்குற இந்த வானம் பூமியினுடைய எல்லை இல்லையா? என் சின்ன பசங்களுக்கு சொல்லி சண்டே கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். இந்த பார்க்குறோம்ல, இதுதான் ஸ்கை கிடையாது. சேட்டிலைட் இருக்குல்ல, அது கூட வானத்தின் எல்லை இல்லை. அதை தாண்டியும் பூமியினுடைய எல்லை இருக்கான். சயின்டிஸ்ட் இப்ப கண்டுபிடிச்சிருக்கான், அதை தாண்டியும் பூமியினோட எல்லை இருக்கான். அப்ப நம்ம நினைச்சிருக்கோம் இந்த வானத்துக்கு மேல பரலோகம் இருக்குன்னு வச்சு, இல்ல, அதுக்கு மேல இருக்கு. நீ நம்ம நினைக்கிற அளவுக்கு மேலாக வானம் இருக்கு, அதற்கு மேலதான் பரலோகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம நினைக்காத அளவுக்கு கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். அது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம நினைக்காத அளவுக்கு உயர்த்துவார், நம்ம பார்க்காத அளவுக்கு உயர்த்துவார். மனுஷனுடைய கிரகிக்கிற தக்க நிலவரத்துக்கு மேல நம்மள என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். நீ எவ்வளோக்கு எவ்வளவு தாழ்த்துற, இந்த நுகத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோமா அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். நம்ம இடத்துல அந்த சாந்தம், மனத்தாழ்மை,
காணப்படுதா? இந்த நாட்கள்ல இந்த 40 நாள் எத்தனையோ பேர் ஏதோ விஷயத்திலயோ தாழ்த்துவாங்க. கறி சாப்பிட மாட்டேன், இது வைக்க மாட்டேன், அது வைக்க மாட்டேன், இப்படி பேச மாட்டேன். அது மாம்சத்தின்படி தப்புன்னு நான் சொல்லல. கர்த்தருக்காக சில விஷயத்தை விடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வெளிப்பிரகாரமான சுத்தத்தை காட்டிலும் இருதயத்துல உண்டாகிற மாற்றத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வாலிபர்களா இருக்கும் போது ஈஸியா நம்மளை வளைச்சுக்க முடியும். இப்பதான் அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், இளைஞர்கள் என்ன பண்ணணும்? நுகத்தை சுமக்கணும். நீ கிறிஸ்துவ சுமக்கிறியா? நீ கிறிஸ்துவ சுமக்கிறியா? உனக்குள்ளார அந்த மனத்தாழ்மை, அந்த சாந்தம் நமக்குள்ள இருக்கா? அன்பு, கிறிஸ்துவின் அன்பு நம்மள இருந்து வெளிப்படுதா? அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நான் என் கூட ஏசப்பா இந்த வார்த்தையில பேசுறாருன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? எனக்குள்ள இது வேணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? ஏசா அழுது புலம்புனார், ஏசப்பா பிதாவே தகப்பனே எனக்கு தாங்க. அந்த மாதிரி அழுது புலம்பணுங்க. எனக்கு இந்த தாழ்மை வேணும். கெஸ்டமனை தோட்டத்துல போயிட்டு ஏசப்பா சொல்றாரு, அழுகுறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல. உனக்குள்ள ஒரு உடைப்பு வந்து கர்த்தருடைய சமூகத்துல நீ தாழ்த்துறம்மா, அந்த இடத்துல ஒரு உயர்வு வரும், உனக்கான பலன் வரும். கர்த்தர் தான் சொல்றார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். அந்த கிருபை உனக்கு போதும். நமக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்கலாம், ஆனா அந்த கிருபை நம்மளை நடத்தும். அந்த கிருபை நமக்கு போதுமானது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. கரங்களை வச்சு சொல்லலாமா? அப்பா எனக்கு அந்த சாந்தமும் மனத்தாழ்மையுமான ஒரு ஆவியை தாங்க ஆண்டவரே. சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கணும்ப்பா. கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறவனாய் மாற்றணுமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. மத்தேயு 27வது அதிகாரம் 32வது வசனம். என்னோட பிரசங்கத்தை இதோட முடிக்கிறேன். இத வசனத்தை வாசிக்கலாமா? 27வது அதிகாரம் 32வது வசனம். இந்த இடத்துல வாசிக்கிறோம், யாரை கூப்பிடுறாங்க? சிரேனே ஊரானாகிய சீமோன். இது அப்போ இது வந்து கர்த்தரை அறிந்தனான நபர் அல்ல. வேதத்தில் அவர்கள் அந்த ஆராய்ச்சி செய்யறவங்க சொல்ற ஒரு காரியம், எதர்ச்சியா எருசலேமுக்கு வந்தவனை பிடிச்சி உள்ள போட்டு நீ தூக்குன்னு சொல்லிட்டாங்களாம். யூதர்கள் யாருமே சிலுவையை தொட மாட்டாங்க. இதுதான் விஷயம். யூதர்கள் யாருமே சிலுவை என்ன பண்ண மாட்டாங்க? தொட மாட்டாங்க. ஏன்னா தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு வேற பஸ்கா பண்டிகை அப்ப, அதனால என்ன பண்ண மாட்டாங்க? தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு தீட்டான காரியத்தை தொட மாட்டாங்க. அப்ப எருசலேமுக்கு புறஜாதியானாய் வந்த ஒருத்தன் பேர் தான் யாரு? இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன். அவனை என்ன பண்ண சொல்றாங்க? சிலுவை சுமக்கும்படியா பலவந்தம் பண்றாங்க. இத பார்க்கும் போது எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இருந்துச்சு. இப்ப கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? சிலுவையை சுமந்து கொண்டு போறார், அப்படிதானே? ரைட். சிலுவையை சுமக்கிறது அப்படின்னா உலகத்தினுடைய எல்லா பாரத்தையும் சுமந்துட்டு ஒரு பெரிய திட்டம், ஒரு பெரிய திட்டம். பரலோகத்துல எங்க அந்த ஏதேன் தோட்டத்துல ஆரம்பிச்ச திட்டத்தை அந்த இடத்துல நிறைவேற்றிட்டு இருக்காரு. எத்தனையோ வருடங்கள், 1000 வருடங்களுக்கு பின்பாக அந்த திட்டத்தை நிறைவேற்றிட்டு இருக்காரு. அந்த திட்டத்துக்குள்ள ஒரு மனுஷன் உள்ள வரான் பாருங்களேன். எங்கேயாவது வேற எந்த தீர்க்க தரிசனத்திலையும் இப்படி ஒரு நபர் உள்ள வருவானே இருக்காது. இப்படி ஒரு நபர் உள்ள வருவானே இருக்காது. ரைட்? படிச்சிருக்கேன், நான் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி ஒரு நபர் உள்ள வருவான்னு சொல்றவங்க யாராவது? ஒருத்தருமே திடீர்னு உள்ள நுழையிறான் பார்த்தீங்களா? புறஜாதியானா? நானும் நீங்களும் கூட அதற்கு தகுதி இல்லை. தகுதி இல்லாத நம்மளை தான் தெரிஞ்சிருக்காரு. ரைட்? எத்தனை பேர் நம்புகிறீங்க? பா என்ன தெரிஞ்சிருக்கீங்கன்னா நான் வித்தியாசமானவன், என்ன தெரிஞ்சிருக்கீங்கன்னா நான் என்ன பண்றேன்? வித்தியாசமான. நீ அந்த நுகத்தை கிறிஸ்துவோடு சுமக்கிறதற்கு தகுதி இல்லாத நம்மளை தான் தெரிஞ்சுக்கிட்டு நீ இதை சுமக்கிறியா என் கூடன்னு கேட்கிறார் கர்த்தர். நீ இதை இப்ப என்ன பண்ற? சுமக்கிறியா? என் கூட சேர்ந்து சுமக்கிறியா அப்படின்னு சொல்றாரு. எத்தனை பேர் ஏசப்பா நான் இந்த நுகத்தை சுமக்க தயாரா இருக்கேன்? கண்ணை மூடலாமா கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் ஒப்பு கொடுத்து, அப்பா நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இந்த சிலுவையை நான் சுமக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன், இந்த நுகத்தை நான் சுமக்க ஒப்பு கொடுக்கிறேன், இந்த வாலிப பிரயாயத்தில் நான் சுமக்க ஒப்பு கொடுக்கிறேன். முழங்கால் முடிந்தவங்க முழங்கால் படிட்டு நேர் முழங்கால் என்ன யூத்ஸ் எல்லாம் சண்டே கிளாஸ் பிள்ளைகள் கூட கண்ணை மூடி, அப்பா நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம். அல்ல இந்த மாசத்தினுடைய கடைசியில வந்திருக்கோம்.
எத்தனை பேர் எழுத்தின் பிரகாரமாய் சிலுவை சுமக்கிறவர்கள் உண்டு. ஆனா கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறா, அந்த சிரேனே ஊரானாகிய சீமோனை போல என்னுடைய தோள் மேலே அந்த சிலுவையை சுமந்து கொண்டு வரியா? நான் பாடுபடுறேன், நான் இந்த உலக மக்களுக்காய் பாடுபட்டேன், இப்போ நான் அவர்களுக்காய் துக்கம் கொண்டு இருக்கிறேன், என்னோட மனத்தாழ்மையை ஏற்றுக்கொண்டு என்னை பிரதிபலிப்பியா? எந்தெந்த நுகத்தை நம்ம வச்சுட்டு இருக்கோம்? ஒருவேளை முன்பு சொன்னது போல நம்ம சுமக்க கூடாத நுகத்தை நம்ம சுமந்துட்டு இருக்கோமா? உலகத்தை குறித்து, உலகத்தின் ஆசைகளை குறித்து, உலகத்தினுடைய காரியங்களை சுமந்துட்டு இருக்கோமா? ஒரு 5 நிமிஷம் ஒப்பு கொடுப்போம். ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரையா, நாங்க உம்முடைய நுகத்தை சுமக்க ஒப்பு கொடுக்கிறையா. சாந்தமும் மனத்தாழ்மையுமான ஆவியை எங்களுக்குள்ள தாங்க ஆண்டவர். சத்தத்தை உயர்த்தி கேளுங்கள அப்பா, சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ஆவியை தாங்கப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஏசாவை போல நம்மளுடைய இருதயம் கண்டினப்பட வேண்டாம், எதை குறித்தும் ஆசைப்பட வேண்டாம். ஓ ஹல்லேலூயா. ஓ அதெல்லாம் விட்டுடுங்க, அதெல்லாம் விட்டுடுங்க. கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சு கொண்டு, அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க, உம்முடைய நுகத்தை சுமக்கிற ஒரு வாக்கியத்தை தாங்க. நான் ஒருவேளை இதற்கு பகத்திரவனா இல்லாம இருக்கலாம், இவ்வளோ நாள் நான் என்னோட வழிகள் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு ஆண்டவரே உம்முடைய பாதத்துல விழுற ஆண்டவரே, அப்பா உம்முடைய நுகத்தை சுமக்க நான் விரும்புகிறேன். என் மேல அதை வைங்க, எனக்குள்ள அந்த தாழ்மையை வைங்க, எனக்குள்ள அந்த சாந்தத்தை வைங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபா கதரபோ ஷியாந்தரா. ஒரு 2 நிமிஷம் நல்ல ஜெபம் பண்ணுங்க. அப்பா எனக்குள்ள வைங்க ஆண்டவரே, எனக்குள்ள அந்த தாழ்மையை வைங்க ஆண்டவரே. நான் சுமக்கணும், நம்ம சுமக்கணும், இந்த இளம் பிரயாயத்துல நான் சுமக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிபர்களுக்குள்ள இருந்து அந்த சத்தம் வரட்டும், வாலிபர்களுக்குள்ள இருந்து அந்த சத்தம் வரட்டும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டுமா? நம்முடைய சிந்தையில் அந்த தாழ்மை உண்டாகட்டும். நம்முடைய சிந்தைகளை கர்த்தருடைய சிலுவைக்கின் பாதத்தில் வைப்போமா? ஓ ஹல்லேலூயா. ஓ நம்மளுடைய சிந்தையில் ஒருவேளை கவலைகள் வரலாம், ஒருவேளை பிரச்சனைகள் நம்மளுடைய எண்ணங்களுக்குள்ள வரலாம். ஓ நான் அந்த எண்ணங்களை கிறிஸ்துவின் சிலுவையின்குள்ள வைத்து விடுகிறேன். அதை மேற்கொள்ள சிலுவை எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. அந்த நுகம் மெதுவா இருக்கும், லகுவா இருக்கும். இந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ளும்படியா கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் உங்களோடு பாரத்தை சுமக்கிறார். நீங்க தனியா சுமக்கல, அவர் உங்களோடு சுமக்கிறார். நீங்க அப்பா நான் சுமக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஓ நீ சுமந்துட்டு போன்னு சொல்ற தேவன் அல்ல. நான் உன் கூட வரேன், நான் உன் கூட வந்து அந்த பாரத்தை சுமந்துக்கிறேன். ஓ நம்ம 2 பேருமாய் சேர்ந்து போவோம், இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாறுவோம். ஓ ஹல்லேலூயா. சிலுவை சுமந்ததான இயேசுவுக்கு ஒரு நாளும் தோல்வியே கிடையாது. ஓ ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ ஒப்பு கொடுப்பீங்கன்னா, இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில என்னென்ன தோல்வி வர போல காணப்படலாம், உலகத்துக்கு அது தோல்வியா கூட காணப்படலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறா, ஓ அதுல ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருவா. நீங்க நினைக்க முடியாத ஒரு ஜெயம் உண்டாகும். ரிகதரா ஷகதரா. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் ஒரு கிருபையை உங்களுக்கு தரட்டும். ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேணும் அந்த கிருபை? அப்பா எனக்கு ஒரு கிருபையை தாங்க. ஓ நான் அன்புல நிறைந்த வாழுற ஒரு கிருபையை தாங்க. ஓ உமக்காய் நுகத்தை சுமக்கிற ஒரு கிருபையை தாங்க. நீர் என்னோடு இருக்கணும் ஆண்டவரே. அப்பா நம்ம 2 பேரும் சேர்ந்து சுமப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளாகும் நிச்சயமான ஒரு மாற்றத்தை கர்த்தர் தரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா கதரபோ ஷியாந்தர வக்கதிடா. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, விடாதீங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம், இப்ப நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா வச்சுக்கோங்களேன், கர்த்தர் நமக்கு உதவி செய்வா. நீங்க தாழ்மை தரித்து கொள்ளலைன்னா ஜெயம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்காது, ஜெயம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்காது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்னோட வழியில நடப்பேன், நான் என்னோட வழியில நடந்துருவேன், நான் போயிடுவேன், நான் ஜெயிச்சிருவேன் நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை தான் ஜெயம் உண்டாக்கும், ஆவியின் சிந்தை தான் நித்திய ஜீவன், மாம்ச சிந்தை மரணம்னு வசனம் சொல்லுது. ஓ ஒரு விசை கூட, ஒரே ஒரு விசை, ஓ ஒரு நிமிஷம் தான் இருக்கு. ஓ ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தாவே ஆண்டவரே அந்த பாரம் எனக்கு வேண்டாம், உலகம் பாரம் எனக்கு வேண்டாம், உலக பாரம் எனக்கு வேண்டாங்க தாவே. அப்பா கிறிஸ்துவின் சிந்தையை தாங்க, கிறிஸ்துவின் சிந்தையை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன். கிறிஸ்துவின் சிந்தையை தாங்கப்பா, கிறிஸ்துவின் சிந்தையை தாங்கப்பா. தாழ்மையும் மனசாந்தமும் தாழ்மையும் உள்ளவராய் மாற்றுங்க ஆண்டவரே.
Hallelujah, hallelujah, hallelujah. Rabba khada rabba shagadara rikhadana riantara voriya khadana. ஓ நீங்க ஜெபிக்கிறதான ஒவ்வொரு ஜெபத்துக்கு பின்னாக கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஓ ஹalleluya. இந்த மாசத்தினுடைய கடைசியில வந்திருக்கோம். ஓ இந்த லோகத்தை நீங்க ஏற்றுக்கொள்வீங்களான்னு கர்த்தர் உங்களை பார்த்து ஏக்கமா கேட்கிறார். ஓ ஒரு வாஞ்சியோடு ஒரு தாகத்தோடு தான் கேட்கிறார். வாலிபர்களாகிய நம்மை பார்த்து கேட்கிறார், நீ எனக்காக இப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்வியா? சாந்தமாய் மனத்தாழ்மையாய் அமைதலோடு ஜீவியம் செய்வியா? கர்த்தர் அவருடைய கண்கள்ல இருந்து வழிகிறதான கண்ணீர், சிலுவையில் அவர் தொங்கின பாரம், அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு அவர் கேட்கிறார். ஒரு கிருபையை கத்த தருகிறா, ஒரு கிருபையை கத்த தருகிறா. ஓ ஹalleluya, ஹalleluya. நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க ஜெயிப்பீங்க. ஒருவேளை உங்களுடைய நியாயம் எடுபட்டு போகலாம், ஆனா நீங்க தரித்து கொண்ட தாழ்மை உங்களுக்கு ஒரு கிருபையை தரும். அது இந்த உலகத்தை ஜெயிக்க வைக்கும், அது இந்த உலகத்தை ஜெயிக்க வைக்கும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் இந்த வேளையில ஒரே ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். என் நிமித்தம் எதை நீ இழந்தாலும் அதை பரலோகத்தில் பெற்றுக்கொள்ளுவேன். கர்த்தர் இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார். ஒருவேளை நீங்க சாந்தமா மனத்தாழ்மையா இருக்கிறதுனால உங்களுக்கான நன்மைகள் எடுபட்டு போயிருக்கலாம். ஓ கிறிஸ்துவின் நிமித்தமா அநேக காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஓ அதற்கான நித்தியமான ஆசீர்வாதங்களை நித்தியத்துல பெற்றுக்கொள்வீங்க. காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். நீங்க காணப்படாதவைகளை வாஞ்சித்து பாருங்களேன். ஓ கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பா. சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், நிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், சிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார். ஓ